வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல் அண்ட் கைஸ் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ஜே ஊசோலேருந்து. ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரனில் ஆரம்பித்து விட்டாங்க. தலைவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து இந்த டேக் டீமில் போட்டானுங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே சிங்கிள் டிவிஷனில் ஏற்றி அதில் கொடுக்க வேண்டியது வேர்ல்ட் சாம்பியன் கொடுத்தாரு. அது சரி வரல. இந்த ஈட் மூமெண்ட்டை வச்சு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனாங்க. இதெல்லாம் செட் ஆகலை. எவ்வளோ நாளைக்கு தான் ஈட் மூமெண்ட்டு போகும்? அதுக்கப்புறம் இது வேலையாகுது தம்பி, அதுக்கப்புறம் நீ திரும்பி டேக் டீம் டிவிஷன்லேயே போன்ற மாதிரி பண்ணி விட்டானுங்க. ஆனால் ஜே ஊசோக்கு இது சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவருக்கு சிங்கிள் ரன் தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் டேக் டீமில் டாப் 3ல் இவங்களும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டேக் டீமரு. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க டேக் டீமை ஒரேடியெல்லாம் விட முடியாது. அடிக்கடி இப்போ இவ்வளோ நாள் சிங்கிள் இருந்தாங்களா, இப்போது டேக் டீமில் தான் காட்டணும். அதுவும் இல்லாமல் சிங்கிள் டிவிஷன் வச்சா ஜே ஊசோவுக்கு தான் அட்வான்டேஜ். அவருக்கு வேர்ல்டு சாம்பியனோ இல்லை இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்போ கொடுக்குறாங்க. ஆனால் ஜிம்மி ஊசோவுக்கு ஒரு யுனைடெட் சாம்பியன் கூட தரமாட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கார், ஆள் அட்ரஸே தெரியல. இந்த டேக் டீமில் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா தரமாக தெரிகிறாரு. தாறுமாறான சம்பவங்களும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா டேக் டீம் டிவிஷன் மண்டே நைட்ராலே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதனால இவங்களை டேக் டீமில் போட்டு மண்டே நைட்ராக போடலான்ற மாரி போட்டு வச்சுருந்தாங்க. போட்டு வச்சுருக்காங்க பாரு. ஸ்மாக் டவுனில் இருந்தாங்க, இப்போ மண்டே நைட்ராவில் போட்டு வச்சுருக்காங்க. ஜிம்மி ஏன்னா ஸ்மாக் டவுனில் தான் இருந்தார். யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, பட் சாம்பியன்ஷிப்லாம் கொடுக்காம விட்டுட்டாங்க. மேபி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மண்டே நைட்ராவில் இருக்க வேர்ல்டு டேக் டீமை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதேமாரி இன்னொரு பெஸ்ட்டான நியூ டே, அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு டேக் டீமுக்கு மோத போகிறாங்க. இப்போது ராவுலையும் இந்த டேக் டீம் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த டேக் டீம் சம்பவங்கள் பெருசாக பண்ண போகிறாங்க போல். எவ்வளோக்கு எவ்வளோ போர் அடிச்சதோ அவ்வளோக்கு எவ்வளோ தரத்தை கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் ஜே ஊசோவை இப்போது எல்லாம் எதுக்காக மொக்க பண்ணாங்கன்னு இப்போ தெரியுதா? தலைவனுக்கு பூ மேலே பூ பண்ணி பிடிக்கல, அவாய்ட் பண்ணி ஒரு வழியாக பையனை டேக் டீமுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சிங்கிளாக கூட தரமாக ஹீல் டர்ன் பண்ணி கூட மாறுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ் சோமோஜோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கு ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மேட்ச் ப்ளே பண்ணும்போது இப்போ ஜான்சனா ரிட்டையர் ஆக போகிறாரு. பல கம்பெனிலேருந்து பல ரெஸ்லர்ஸ் ஜான்சனாக்கோட ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அந்த யூ கேன் சீ மீ அவரோட ஃபினிஷரை போட்டு இல்லைனா அவரோட மூவ்ஸை ட்ரை பண்ணி அந்த கை இந்த அதாவது இந்த யூ கேன் சீ மீ காட்டி வச்சுருக்காரு போல். இப்போது நம்மளுடைய சோமோஜோவும் அவருடைய தலைவன் ஜான் சீனா ஆதி காலத்தில் ஒன்றா இருந்த நண்பர்கள். இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா தலைவா நீ போயிட்டு வான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் காட்டுற மாதிரி காமிச்சிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் ஏஇடபிள்யூக்கும் டபிள்யூடபிள்யூக்கு ஆவல்னாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏஇடபிள்யூ இருந்தவங்க அங்கே டபிள்யூடபிள்யூ இருந்தவங்க ஏஇடபிள்யூ போய் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு. ஜான்சனாக்கோசரம் புக் பண்ணது எந்த மேட்சுமே இல்லைங்க. ஒரே ஒரு ஜான்சனா மேட்ச் இது இருக்குப்பா, நம்பிக்கையாக வாங்கலான்ற மாதிரி சொல்லி விட்டானுங்க. குடுன்னு கொடுத்து விற்றுட்டானுங்க டிக்கெட்டை. வேறு மேட்ச் எல்லாமே இப்போ என்எக்ஸ்டி டிஎன்ஏல இருந்த சூப்பர் ஸ்டார் தான். வேறு எதுவும் பெருசாக பேசப்படாது. மெயினான மேட்ச் இது ஒண்டி தான். இது ஒன்று எங்களுக்கு தேவை, மேட்சுக்கோசரம் இல்லை, ஜான்சனாவை பார்த்தா போதுன்ற மாதிரி இப்போ மக்கள் பார்த்திங்கன்னா ஷோல்ட் அவுட் பண்ணிடுறாங்க. 18,700 டிக்கெட் கிட்டத்தட்ட விற்றுருக்கு. ஆல்மோஸ்ட் 19,000 இல்லை 20,000 டிக்கெட் இவனுங்க விற்றுருவானுங்க. 16 15,000த்துல முடிச்சிடுவான்னு நினச்சேன். அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை 18க்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் 20 வந்து வர வரைக்கும் விட மாட்டேனுங்க போல். 20 வந்து தான் விடுவானுங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஒரு 20,000 அட்டண்டன்ஸ் வச்சு ஒரு பிக்கஸ்ட்டு இதாக நடத்த போகிறாங்க. தரமாக இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டனை சொல்லியிருந்தேன்ல, ரேண்டி ஆட்டனை அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. சவுதி அரேபியாவில் நடக்க போகிற ராயல் ரம்பிளுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு. மேபி ரேண்டி ஆட்டன் முன்னாடியே கொண்டு வந்தாலும் வருவானுங்க. கொண்டு வந்து கோடி ரோஸுக்கு ரேண்டி ஆட்டனும் ஸ்மாக் டவுனில் மேட்ச் நடக்கும், இல்லை வேறு ஏதாவது கூட ஃபியூடு போனாலும் போவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரேண்டி ஆட்டன் அந்த கடைசி ஃபைனல் ஸ்மாக் டவுன் சவுதி அரேபியாவில் நடக்கல, அந்த ஸ்மாக் டவுனில் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னா கோடி ரோஸை ஹீல் டர்ன் பண்ணலாம். கோடி ரோஸை அட்டாக் பண்ணி அடித்து போட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாங்க,
கோடி ரோஸை அங்கே அட்டாக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ராயல் ரம்பிளில் ஒன்றும் ஜெயிக்கிறது கஷ்டம். எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ணி தான் கோடி ரோஸ் கிட்ட போவார்னு எனக்கு தெரியல. ரோமன் ரெயின்ஸ் அங்கே ஃபேவரட்டாக இருக்கார் எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ணுற மாதிரி. நம்ம ரேண்டி ஆர்டனை மோத வைக்கலாம் சாம்பியன்ஷிப்புக்கோசரம். எலிமினேஷன் சேம்பர்லேயே சாம்பியன்ஷிப் மேட்ச் வா கோடி ரோஸுக்கும் உனக்குன்ற மாதிரி மோத வச்சு ரேண்டி ஆர்டன் கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுக்கலாம். அப்படி கொடுக்காமலும் நம்மளையும் ஏமாற்றலாம். நம்மளை எம்மானாலும் ஏமாற்றிட்டானுங்க, இதுக்கப்புறம் ஏமாற்றணும் அப்படின்னா தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது நிறையவே. ஏமாத்தினாலும் ஏமாற்றணுங்க, இல்லை சர்ப்ரைஸ் பண்ணி வின் பண்ண வச்சாலும் வைப்பானுங்க. ராயல் ரம்பிளில் மோதுற மாதிரி இருந்தது, கோடி கூட ரேண்டி ஆர்டன் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறானுங்க. அண்ட் கைஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது வரப்போகிற ஸ்மாக் டவுன்லேயே ரேண்டி ஆர்டன் சர்ப்ரைஸாக வந்து கோடி அட்டாக் பண்ணிவிட்டு அப்போ ட்ரூ மேக்கின்டையர் பேரை போயிட்டுருக்காருல்ல. இல்லை கைஸ், ட்ரூ மேக்கின்டையரோட ஃபியூடு முடிஞ்சால் தான் ரேண்டி ஆர்டன் வருவார். அப்படி இல்லைனா ரேண்டி ஆர்டன் வர வச்சு மொக்கையான ஃபியூடில் போக விட்ருவானுங்க. இந்த சாம்பியன்ஷிப் பக்கம் கொண்டு வராமல் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் கோடி கூட தான் ஸ்டோரி லைன் போகணும். நீங்கள் யார் கூட போனால் நல்லா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் இப்போது ப்ரோமோ கட் பண்ணுறாருல சிஎம் பங்க் இல்லாமலே. அவர் பார்த்தீங்கன்னா இந்த டே 1க்கு சிஎம் பங்கோட சாம்பியன்ஷிப்பை எதிர்த்து மோத போகிறாரு. அவருக்கு 3 விஷயம் தேவையா, அந்த சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் சிஎம் பங்கோட ஒய்ஃபு, அப்புறம் சிஎம் பங்க்கு இந்த 2014 இருந்தார்ல அந்த சிஎம் பங்க்கு வேணுமா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலாக அடிச்சு தூக்கி போட்டு நவுத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க சிஎம் பங்கெலாம் நான் அசால்ட்டாக தோக்கடிச்சிருவேன். அப்போ இருக்க சிஎம் பங்க்கு தான் எனக்கு வேணும். ராக்கெல்லாம் தோக்கடிச்சு பிராக்கெல்லாம் தோக்கடிச்சு அந்த சிஎம் பங்க்கு எனக்கு வேணும். அவங்க கூட சண்டை போட்டு பார்க்கணும். அது மாதிரி அவன் பொண்டாட்டியும் தூக்கிடுவேன், அந்த சாம்பியன்ஷிப் தூக்கிடும். பர்சனல் அட்டாக்லாம் பண்ணி விட்டார். இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. என்ன இருந்தாலும் சாம்பியன்ஷிப் கை மாறுமான்னு தெரியல. ஆனால் வேறு லெவலில் மேட்சுக்கான ஐப் ஏற்றுறாங்க. சிஎம் பங்க் இல்லாட்டாலும் பிரான் பிரேக்கர் ஒண்டியே பேசியே போயின்னா ஐப்பு நல்லா ஏற்றுறாரு. ஃபைனலாக வருவோம் ஃபைனல் பாஸுக்கிட்ட. ஃபைனல் பாஸ் த ராக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜான்சினாவும் ராக்கும் எவ்வளோ பெரிய ஒரு ரைவல்ரி வச்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய ஃபேமஸான ரெஸ்லர் 2 பேருமே. ஃபைனல் ஜான்சினா முடிச்சதுக்கப்புறம் ராக் வந்து ஒரு அப்பீரியன்ஸ் கொடுத்து ஜான்சினாக்கோசரம் பேசலாம். அப்படி பேசுனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஜான்சினோட ஃபுல் ரிட்டையர்மெண்ட்டு முடிச்சு வச்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி மொக்கையாக ராக் இல்லாமல் வந்துட்டு அப்படியே ஜான்சினா குந்தர்கிட்ட தோத்துட்டு சில பேர்த்த மட்டும் வச்சுக்கிட்டு ஜான்சினா கை காலெல்லாம் தூக்கி விட்டு போனால் நல்லா இருக்காது. ஜான்சினா குந்தரை அடிக்கணும், குந்தரை ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் ராக்கு வரணும். ராக்கு வந்து லைட்டாக ஒரு ப்ரோமோ கட் பண்ணணும், ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்க்கணும். அப்புறம் எல்லா ரெஸ்லரும் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை ட்ரிபியூட் பண்ணணும், அப்புறம் ரிட்டைர்மெண்ட் பண்ணி வைக்கணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இவனுங்க ஆப்போசிட்டாக ஜான்சினாவை தோக்க வச்சு நிறைய ஃபேமஸான ரெஸ்லர் கொண்டு வராமல், ராக்கையும் கொண்டு வராமல் அப்படியே போயிட்டு ஆப்பாம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டானுங்கன்னா கடுப்பாயிடும். பார்க்கலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை எப்படியாவது ஜான்சினாவோட இது ரிட்டையர்மெண்ட்டில் ராக் இருப்பார்னு நினச்சேன். இருந்தார் இந்த எலிமினேஷன் சேம்பரில். பட் இங்கே இந்த ஃபைனல் இதில் இருக்கணுன்றது தான் மக்களுடைய வேண்டுகோள். அவ்வளோதான் கைஸ். ஓரளவு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் அண்ட் நியூஸஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான சந்திக்கலாம். நிறைய பேர் சேனலில் பார்க்குறீங்க, சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் உடனுக்குடன் வீடியோ வந்து சேரும். பை பை கைஸ்.